குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் முதல் தந்திரத்தில் கல்லுண்ணாமை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 334. சிவானந்தத்தின் இயல்பு. தத்துவம் நீக்கி மருள் நீக்கி தான் ஆகி பொய்த்தவம் நீக்கி மெய் போகத்துள் போக்கியே மெய்த்த சகம் உண்டு விட்டு பரானந்த சித்தி அது ஆக்கும் சிவானந்த தேரலே. சிவானந்தம் என்னும் தேன் 36 தத்துவங்களையும் கடக்க செய்து தத்துவங்களே தான் என்று மயங்கின அறிவை நீக்கி சிவமாய் உபாயத்தினால் அடையலாம் என எண்ணி செய்யப்படும் பொய் தவங்களிலிருந்து போக்கி அருளி உண்மையான சிவபோகத்துள் செலுத்தி உண்மையாய் தோன்றிய உலகம் இல்லாது ஒழியுமாறு செய்து மேலான ஆனந்தம் கிட்டும்படி செய்யும். பாடல் 335. சித்திகளை விரும்புபவர் அறிவை இழப்பார். யோகிகள் கால் கட்டி ஒன்மதி ஆனந்த போத அமுதை புசித்தவர் என் சித்தி மோகியர் கல்வுண்டு மூடராய் மோகம் உற்று ஆகும் மதத்தால் அறிவழிந்தாரே. கால் கட்டி அப்படின்னா பிராணனை வசப்படுத்தி, பொசித்தவர் அப்படின்னா அருந்துபவர், மோகியர் அப்படின்னா ஆசை கொண்டவர், மதத்தால் அப்படின்னா பற்றினால் அப்படின்னு அர்த்தம். சிவயோகியர்கள் பிராணனை வசப்படுத்தி சந்திர மண்டலத்தில் சிவானந்தத்தை அளிக்கும் ஞானாமிர்தத்தை அருந்துபவர் ஆவார்கள். என் பெரும் சித்திகளை விரும்புபவர்கள் கல்லை குடித்து மூடராக ஆசைப்பட்டு ஏற்படும் பற்றால் உள்ள அறிவையும் இழந்தார்கள். அடுத்தது பாடல் 336. பிராணன் செல்லும் வழியை அறிந்து கொள்ளுங்கள். உன்னீர் அமுதம் உறும் ஓரலை திறந்து எண்ணீர் குறவன் இணையடி தாமரை நன்னீர் சமாதியின் நாடி நீரால் நலம்கண் ஆற்றொடே சென்று கால் வழி காணுமே. அகத்தில் தோன்றும் ஒளி வழியே சென்றால் தலையில் சுவாசம் புகுவதும் போவதும் காணலாம். அந்த ஒளியில் நிலை பெற்றால் சுவாச பந்தம் உண்டாகும். அதாவது இறப்பை மாற்றும் ஒளி ஊற்றை திறந்து அனுபவிக்க மாட்டீர்கள். சிவகுருநாதனின் திருவடியை எண்ணி நிற்க மாட்டீர்கள். சமாதியிலே சிவ பேரொளியை விரும்பி பொருந்த மாட்டீர்கள். அருள்நீர் பெருக்கால் நன்மை அளிக்கும் கண்ணின் காரியமான ஒளிநெறி பற்றி போய் பிராணன் போகும் வழியை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் முதல் தந்திரம் நிறைவு பெற்றது. மீண்டும் 2ஆம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 212 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.